மொபைலை கொடு. ஹலோ, வணக்கம். ஆதிகேசவன் பேசுறேன். என்னடா இந்நேரம் செத்துருப்பானே, எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? யமனுக்கே எஜமான் நான்டா. என்ன வெட்டுறதுக்கே ஆள் அனுப்புறியா? இனிமே வெத்து வேட்டு ஆளுங்களை அனுப்பாதடா. நெஞ்சில தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா நேருக்கு நேர்வாடா. வார்த்தை அளந்து பேசுடா. வாய முறா புறம்போக்கு. உன்னை ஏன் தெரியுமா நான் உயிரோட விட்டுருக்க? மாதிரி ஒரு எதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடன், பகை, நெருப்பு மூணுத்திலையும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறவன்டா. அதான் உன்னை பகையாளியா எதிரில நிறுத்தியிருக்க. இனிமே ஏதாவது நடந்தது தூக்கிடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையில தானே அவனுக்கு சாவு. விட மாட்டேன்டா அவனை. என்னைக்கு இருந்தாலும் ஆளை வச்சு அவனை தூக்குறேன்டா. டேய், காரி துப்பி கிழிச்செறிஞ்சிட்டு நம்ம போஸ்டர் ஓட்டுறோம். உனக்கெல்லாம் ஒரு போஸ்டர், இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு போஸ்டர். மச்சான் ஹிட்லர் வருது, ஏதாவது பிரச்சனை வரும். மச்சான் ஹிட்லர் வர்றது ஓகே, கூட வரதெல்லாம் உகண்ட அதிபர் இடியமீன் பொண்ணுங்களா? தண்ணி அடிச்சுட்டு தண்டமா திரியணும், அதுக்கு ஒரு எலெக்ஷனா? நீ வேற, இந்த எலெக்ஷன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போறதுக்கு உண்டான அச்சாரம். ஏ குரங்கு, முதல்ல படிச்சுட்டு உருப்படுற வழியை பாரு. போட லூஸ். என்ன தம்பி, நமக்கு தானே ஓட்டு? எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பாஸ். நீங்க ஜெயிச்சா இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே மச்சான், நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம்? நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலா? சரியான மொக்கடா நீ. நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவலாம் சேலை கட்டுவான். போடா 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 டேய், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் பாடுறா. சிவா ரொம்ப ஓவரா பண்ணானடா. பரமசிவம் கழுத்துல பாம்பாடா நீ. சாவடிக்க விட மாட்டேன். என்ன எதுக்குறே நீ? சாவடிக்க விட மாட்டேன். வணக்கண்ணா. இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்றவங்களுக்கும் தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது யோ ஆபீசர், எல்லா ஹீரோங்க எங்களுக்கு தெரியும். முதல்ல ஏலத்தை ஆரம்பி. 13 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 11 கோடிக்கு கோட் பண்ணிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு முடிவு பண்ணுது சொல்லியா? கவர்மெண்ட் இந்த பாலத்தை கட்டி முடிக்க 10 கோடின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிகேசவன் எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி, ஒரு நிமிஷம். ஏலத்திலேயே என்ன ஜெயிக்க முடியல, என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேவையில்லாம சென்றா அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுற பாரு, அதுக்காக தான். கடன், நெருப்பு, பகை, இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோம்டானா அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். பார்த்துக்கிறேன்.
மச்சான் நான் ஜெயிச்சிட்டேன்டா. எப்படா அவன் ஜெயிச்சான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய் ஏதோ தில்லுமுல் நடந்துருக்குடா. மச்சான் வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன். டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் டேய் இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. இந்தாடா சேலைய கட்டுக்கடா. இருக்கடா. உட்காருங்கடா. சிவா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, போய் சரக்கடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய் அவன் கூப்பிடுறான்னு போகாதடா. டேய் அசோக், தனியா பேசுறேன்னு கூட்டு வந்துட்டு இப்படி தனியா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசா என்ன பண்ணிட்டேன்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லைன்னா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுத்தி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்ன ஜெயிக்க வச்சுட்ட. இல்ல இல்ல, நீ என்ன ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா மச்சான். ஆதி வர வர நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஆனா இப்படியே விட்டா நம்மளை மிஞ்சி போயிடுவான். நாய்க்கு தலையா இருக்கிறதோட சிங்கத்துக்கு வாலா இருக்கலாம். வாடா. இந்த காசு யாரு, இந்த காசோட பலம் என்னன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். நாம இப்படியே இருந்தோம்னா அவன் நம்மள செல்லாத காசு ஆக்கிடுவான்டா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி அவனை தூக்குறேன்டா. டேய் எல்லாரும் அமைதியா இருங்கடா, ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு, வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. தேங்க்யூ சரண்யா. உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி. செயின் எதுக்கு வாங்கி வந்த? வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா, என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட். இந்தா. சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ. சாரி ஹிட்லர், எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. டேய் ட்ரீட் வைக்கனே மறந்துட்டான்டா. சிவா பாய். நட்புனா இப்படி இருக்கணும்டா. நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுடா. லூசுடா இவன். இவனை யாரும் கண்டுக்காதீங்க. டேய், இவன் 90 போட்டாலே வளர ஆரம்பிச்சிருவான்டா. ஓடா.
மச்சான் சுயநினைவு இல்லாதப்பதான்டா மனுஷன் உண்மையா பேசுவான். டேய் அப்ப நீ என்கிட்ட போலியா தான் பழகுனியா? மச்சான் மனசு வலிக்கிற மாதிரி பேசுறான்டா. செயினை அடகு வச்சு சரக்கு வாங்கி கொடுத்தா நம்ம மச்சான். ஆஹா ஏன் மச்சான் சிவா வாழ்க. டேய் 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 கத்தாதீங்கடா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கல்ல. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி இந்த குடி மஸ்தாங்க போய் பாட போறேன்டா. டேய். மாட்டணும்டா. உட்கார். மச்சான் இட்லி வந்துச்சுடா. இங்க எதுக்குடி வந்த? உனக்கு தான் யாரை பத்தி அக்கறை இல்லையே, நான் இங்க வந்தா என்ன? எங்க தூரத்துல ஒரு பொம்பளை வயசு சரி சரி நீ கிளம்பு. போடி. முதல்ல நீ வா. ஏய் 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 நினைச்ச நீ செயின் அடகு வச்சுதான் குடிப்பேன்னு. அடகு வச்சியா இல்ல வித்துட்டியா? பொருள் இருக்கிறது கஷ்டத்துக்கு உதவுதான். இந்தி படிக்க ஆசைப்பட்டுச்சு, சேட்டுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வர் கிஃப்டா கொடுத்த செயின் அடகு வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. டோன்ட் வெரி செல்லம். இல்லை வெக்கப்பட என்ன இருக்கு? இன்னைக்கு ஹிந்தி படிக்க போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் அந்த செயின் என் இதயத்து பக்கத்தில் ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இதுங்களோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்ட. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக தண்ணி அடிக்க முடியுமாடி? கல்யாணம் பண்ண நம்ம சகத்தோழர்லாம் கேட்டுப்பார், எவனா நிம்மதியாக தண்ணி அடிக்கிறானடி? அவன் தண்ணி அடிக்கிறதே ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கான். மனசு இருக்கிறவங்க கிட்ட பேசினா மத்தவங்க மனசு பத்தி தெரியும். நீதான் இதயத்துக்கு பதிலா கல்ல வச்சிருக்கியே. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் நானும் சந்திக்கிறது தான் கடைசி தடவையா இருக்கும். எப்படியோ மச்சானோட காதலுக்கு ஆப்பு வச்சாச்சு. நம்மளால